எனக்கும் திருமணம் முடிந்து 16 ஆண்டு காலமாகிவிட்டது. இந்த 16 ஆண்டு காலமாகவும் உன் முகத்தை நான் பார்த்தது கிடையாது, என் முகத்தை நீ பார்த்தது கிடையாது. அது என்ன காரணம்? என்ன காரணம்? என்னை சின்ன குலத்தோன் என்றும், ஏழான ஜாதிக்கு கீழான ஜாதியோன் என்றும், ரதையினால் வளர்க்கப்பட்டவன் என்றும் இழிவாகவே நினைத்துக் கொண்டு நீ எங்கிருந்தா தெரியுமா? நன்மை செய்தாரே மறந்து இருந்து விட்டாய். இது உன்னை சொல்லியும் குற்றம் கிடையாது, என்னை சொல்லியும் குற்றம் கிடையாது. இது யாருடைய குற்றம்? அடி முன்னங்கைய நம்மைத்தே குற்றம் கிடையாது, என்னை சொல்லிய குற்றம் கிடையாது. நம்முடைய தலையிலே அந்த அயனாகப்பட்ட பிரம்மதேவன் எப்படி எழுதி இருக்கின்றானோ அத்தன்மை போலதான் நடந்தேறும். அயனாகப்பட்ட பிரம்மதேவன் எனக்கு நீ மனைவியாகவும் உனக்கு நான் கணவனாகவும் இங்கே எழுதினானே தவிர இருவருமாகத்தானே சேர்ந்து இல்லற வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று எழுதாமல் விட்டு விட்டான். அது அதை சொல்லி குற்றம் கிடையாது. அது போனால் போகட்டும். இந்த 16 ஆண்டு காலமாக இல்லாமல் இந்த இடத்திலே உன்னை எதற்காக அழைத்தேன் என்றால் அந்த கருணன் உதயும் முன்னே இந்த 16 ஆண்டு காலமாக இல்லாமல் இந்த இடத்திலே உன்னை எதற்காக அழைத்தேன் என்றால் அந்த சூரிய பகவானுக்கு தேர்ப்பாகலா இருந்து வரக்கூடிய அருணன் என்று சொல்லக்கூடியவன் கீழ்திசையில் உதயமாகாத முன்னமே அந்த குருஷேத்திரவாகி அமர்கல பூமிக்கு யுத்தத்திற்கு போக வேண்டும். அப்படி குருஷேத்திர பூமிக்கு யுத்தத்துக்கு போறனே, யுத்தத்திற்கு சென்றால் அங்கு மரணம் அடைவு வேணும். ஒருவர் பங்கு கிடையாது. ஏன் பானம் பட்டு எதிரி சாகலாம், எதிரி பானம் பட்டு நான் சாகலாம். அப்படி ஒருவேளை குருஷேத்திர பூமிக்கு நான் சென்று
உயிரோடு இருந்தா எதிரியை கொண்டுட்டா திரும்பி வருவேன். ஒருவேளை மாற்றானுடைய கணையினால் குருஷேத்திர பூமியில் என் சிரமதுங்க இருந்த பின் வருவாயோ மாற்றானுடைய கணைப்பட்டு என் உயிர் அது பிரிந்து விட்டால் ஐயோ மன்னவா என்னை விட்டு பிரிந்து விட்டீர்களே அப்படி என்று ஓடி வந்து பார்ப்பாயோ. அவ சொல்றது நியாயம். கணவன் உயிரோடு இருக்கும் போது வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு ஒரு வாய் சாப்பாடு போடாத நான் செத்த பார்த்த வந்தா என்ன வரலாம் என்ன நான் பார்க்கவா போறேன். அப்படி ஒரு வேளை நீ வந்தாவா வரட்டி போ, அதை பத்தி நான் கவலைப்படல. அன்று ராஜாக்கள் அமரக்கூடிய சபையில் ஒரு பெண்ணானவளுக்கு கையில் இருந்த பொருளை விட கண்ணுக்கு ஏத்த கணவன் தான் தேவை. அப்படி என்று என் அழக பார்த்து மாலை போட்டா அன்னைக்கு நான் கை தாம்பளம் கொடுத்திருக்கிறேன். இவ என் மனைவின்னு அந்த கை தாம்பளத்தை அடி திரையின் மறைவாக பங்காளியோடு சண்டைக்கு போறாராம். அப்படிதான் சொல்லிட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு, தலைவிதி அந்த பெருமை எழுதிட்டான், நீ பொண்டாட்டி நான் இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. தேவையில்லாத பேச்சு பதிலுக்கு சமம். பதிலுக்கு சமம். அவர் பேசுனா தேவையில்லாத பேச்சு. அவர் ஐந்து ராஜாக்களுக்கு எப்படி பங்காளி அதை மட்டும் சொன்னா போதும். ஏன்னா மகாராஜா நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையாகப்பட்டது ஐவர் ராஜாக்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை ஆமா பாலில் முகம் பார்ப்பது போல் தெரிகிறதா? பாலில் முகம் பார்க்கிற மாதிரி தெரியும். ஆமா நீல பார்க்கிற ஐவர் ராஜாக்களுக்கு நான் எந்த வகையில் பங்காளி? என்னை பெற்றெடுத்த தாய் தகப்பன் யார் அப்படின்னு என் குலாச்சாரத்தை ஒவ்வொன்றா சொன்னா விடைத்தாமலை தராங்களா? கைத்தாமலை தரான்னு சொல்றேன். ஆமா அதானே சொல்ற போச்சுரா. குலாச்சாரம் என்ன ஒவ்வொன்றாக தெரிவித்து வருகிறேன். செவிசாய்த்து கேட்டுக்கொள். நான் யாருக்கு பிறந்தேன்? அந்த குந்தம்மா தேவிக்கு அவர் குந்தியம்மா
பாரு. நான் கேட்ட வரேன். மகாராஜா கேட்டி போட்டு சொல்ல கூடாது. என்னென்ன வார்த்தை சொல்லிக்கிறீங்க? குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்துட்டீங்க. குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்தனா குந்தமாதேவிக்கு அண்ணனா வரீங்க. பாண்டவருக்கு தாய் மாமன் வரீங்க. அங்க பங்காளின்ற தாய் மாமன் சொல்ற என்ன சமாச்சாரம்? ஓ குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்தன பாட்டுனா? ஆமா அப்படி கிடையாது. அந்த குந்தி வயற்றில் குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்தனா முந்தி வயத்துல முந்தி பிறந்தன்றே முத பிறந்தவன் தர்மர் தான் உலகம் எல்லாம் தெரியும். நாட்டுக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். எல்லாம் அவனி 56 தேச ராஜாக்களுக்கு தெரியும். குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்தவன் தர்மர் தான். இவர் நான் பிறந்தன்றாரு. என்ன சமாச்சாரம்? அப்ப நீ எப்பதான் பிறந்த? அதான் கேள்வி கேட்கிறோம். முந்தி வயத்துல முந்தி பிறந்த நீ எப்ப பிறந்த அப்படின்னு கேக்குற. நான் எப்ப பிறந்தேன்? அந்த குமரி குமரி வயசுல பிறந்தவன் நான் அடி மாறேன். குமரி வயசுல என்ன வயசு? ஒரு 7 வயசு 8 வயசு கன்னி வயசு. ஆமா அந்த கன்னி பருவதாரி கன்னி வயசுல 7 வயசுல ஒரு ஆம்பளை புள்ளைய பெத்தா எங்க அம்மான்றாரு. 7 வயசுல உலகத்துல எங்கன்னா புள்ள பொண்ணு நான் கேட்டு வரமா? ஏங்க மகாராஜா, அப்பா குமரி வயசுல ஒரு 8 வயசு பொண்ணு எங்கன்னா உலகத்துல புள்ள குமரின்னு சொன்னா 5 வயசுல இருந்து 8 வயசுக்குள்ள. ஆமா அந்த வயசு குழந்தை எப்படா குழந்தை இருக்குமா? ஒரு குழந்தையாகப்பட்டவள் ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஒரு குழந்தை பெற்றவள்னா அறுவை மங்கை மடந்தை. ஆமா 4ஆம் பருவத்தை அடைஞ்சிருக்கணும். ஆமா அப்ப நீ குமரின்னு சொன்னா ஆமா எப்படி நீ பிறந்த? அதான் அப்படின்னு கேக்குறேன். ஆமா இப்ப நான் எப்ப பிறந்த தெரியுமா? எப்படி? சீருள்ள குந்தியம்மன் சின்னதோர் வயலில் என்னை அந்த தூர்வாச மந்திரத்தால் சூரியன் தனக்கே பெற்றார். இந்த பாரில் உள்ளோர்க்கு பயந்து பழி வந்து நேர்ந்தது என்று என்னை ஆற்றினில் விட்டால் சூதன் அவர் கொண்டு வளர்த்தான். சூரியன் தனக்கே பெற்றான். இது தெரிஞ்சிருக்கலாம், ஆமா தெரியாமலும் இருக்கலாம். ஆமா நான் எப்ப பிறந்தேன்? எப்பங்க? கண்ணியில் குந்தாதேவி கவனித்தால் பரிது தன்னை வண்ணமாய் கதிரோன் வந்து என் தாழை வளர்ப்பமாய் சேர்ந்த பின்பு இந்த மன்னன் நான் ஒதுக்க பாரு என்னை பெற்ற மாதாவும் பங்கப்பட்டு என்னையும் பேழையில் வைத்து கிடவே செய்தாரா.
எங்க அம்மா குந்தமாதேவிக்கு 5 வயசு இருக்கும். ஆமா. எங்க அம்மா குந்தமாதேவிக்கு அப்பா எனக்கு தாத்தா. ஆமா. அவர் பேரோ சூரஜனராஜர். சூரராஜன். அவர் ஆண்டிருந்த நாட்டிற்கு பெயரோ குந்தி போஜன பட்டணம். குந்தி போஜன பட்டினம். அந்த குந்தி போஜன பட்டணத்திற்கு துருவ மண்டலத்தை ஆளக்கூடிய தூர்வாசகம் ஓடி வந்தாரு. ஐயா சூரஜனராஜரே, ராஜரே, நான் உங்கள் நாட்டில் சில காலம் தவம் செய்யணும். தவம் செய்ய வேண்டும். எனக்கு பணிவிட வேலைக்கு ஒரு ஆள் வேணும். ஆள் வேண்டும் அப்படின்னு கேட்டார். ஆமா. அப்ப பார்த்தார் தூர்வாசர். எங்க தாத்தா சூரஜனராஜர். நாடெங்கும் இப்ப தன்றான்னு சொல்லுவாங்க பாரு. ஆமா. அப்ப பறைசாற்றுறதுன்னு சொல்லுவாங்க. ஆமா. பறைசாற்றார். எப்படி? தூர்வாசக முனிவருக்கு பணிவிட வேலைக்கு ஒரு ஆள் தேவை. ஆள் என்பது தேவை. யாரு வந்தாலும் சரி கேட்கக்கூடிய பொன் பொருள் எவ்வளவோ நான் கொடுத்துறேன். ஆமா. அப்படின்னு எங்க தாத்தா பறைசாற்றார். ஆமா. ஆனா தூர்வாசக முனிவரோ 66 முழம் கோபம், 22 கண்கள் உடையவர். ஆமா. கோபத்திலும் சாபத்திலும் சிறந்தவர். இது நாள் வரைக்கும் அவர்கிட்ட பணிவிட வேலை செய்தவங்க ஆமா சாபத்தை தான் வாங்கி இருக்கிறாங்க. ஆமா. யாரும் லாபத்தை வாங்கவில்லை. அதனால் அவருடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் பயந்து யாருமே பணிவிட வேலைக்கு வரவில்லை. அப்ப பார்த்தார் எங்க தாத்தா சூரஜனராஜர். ஆமா. தூர்வாசக முனிவருக்கு பணிவிட வேலைக்கு ஆள் கொண்டு போய் கொடுக்கலன்னா அவர் நமக்கு எதிராக சாபம் கொடுத்துருவார். ஆமா. அப்படி என்று வீதியில அதாவது திண்ணையில சோர்ந்தவனையா உட்கார்ந்துருக்காரு சூரஜனராஜர். ஆமா. எங்க தாத்தா அந்த நேரத்தில் எங்க அம்மா குந்தமாதேவிக்கு 5 வயசு இல்லையா? ஆமா. வீதியில விளையாடிட்டு வீட்டுக்கு வராங்க. திருவிழா விளையாட்டு வீட்டுக்கு வராங்க. ஆமா. அப்படி வரும்போது சோர்ந்தவனை பேர் எங்க தாத்தாவை பார்த்து கேக்குறாங்க எங்க அம்மா. ஆமா. அப்பா நீங்க ஏன் சோர்ந்த பவனே உட்காந்துக்கிறீங்க அப்படின்னு யார் கேட்டது? எங்க அம்மா கேக்குறாங்க. அம்மா குந்தமாதேவி நம்ம நாட்டுக்கு தூர்வாசர் வந்திருக்காரு, தவம் செய்ய போறாராம், பணிவிட வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டாரு. நாடு இங்க தேடி பார்த்தேன், யாருமே வரமாட்டாங்கம்மா. ஆமா. அதாம்மா சோர்ந்த பவனே உட்காந்துருக்கேன். ஆமா அப்படின்னு எங்க தாத்தா சொன்னாரு. அப்ப 5 வயசு பெண்ணா கூட எங்க அம்மா சொன்னாங்களா? ஆமா. அப்பா அப்படின்னா நான் சென்று பணிவிட வேலை செய்யறேன், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்களா? அப்பவே எங்க அம்மாவை கொண்டு போய் தூர்வாசர்கிட்ட விட்டுட்டு எங்க தாத்தா வீட்டுக்கு வந்துட்டாரு. எங்க அம்மாவும் நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமா பணிவிட வேலை சர்வ ஜாக்கிரதையா செய்து வராங்களா? இந்த பொருள் தான் வேணும்னு கேட்க மாட்டாராம். ஆமா. இந்த நேரத்துல கை நீட்டா இந்த நேரத்துல இந்த பொருள் தான் தேவைப்படும் அப்படின்னு தெரிஞ்சு எடுத்து கொடுத்தாங்களா எங்க அம்மா குந்தமாதேவி. அப்ப பார்த்தாராம் தூர்வாசர், என்னடா இது வரைக்கும் யாரோ வந்து பணிவிட வேலை செய்தாங்க, இவ்வளவு ஜாக்கிரதையா செய்யல. இது ஒரு பெண் குழந்தை, வயது 5 தான் ஆகுது. இது இவ்வளவு ஜாக்கிரதையா செய்யுது, நம்ம இதுக்கு ஏதாவது லாபத்தை கொடுக்க வேண்டும் என்று அப்படி என்று அம்மா குந்தமாதேவி இங்க வா, உன் வலது கையை நீட்டு அப்படின்னாராம். எங்க அம்மா கை நீட்டினாங்களாம். அந்த கைரேகையை பார்த்துட்டு சொன்னாராம், அம்மா குந்தமாதேவி, உனக்கு பிற்காலத்தில் உன் வாழ்க்கையில அனைத்து செல்வங்களும் நிறைந்திருக்கும். ஆனால் கட்டிய கணவனால் பிள்ளை பாக்கியம் என்பது கிடையாது அப்படின்னு சொன்னாராம் தூர்வாசர். எங்க அம்மா முகம் அப்பவே வாடி போச்சான். அப்ப பார்த்தாராம் யாரு? தூர்வாசர். ஆமா. அம்மா குந்தமாதேவி, நீ யாது ஒன்றுக்கு அஞ்ச வேண்டாம், உனக்கு 5 மந்திரக்கல்ல கொடுக்குறேன். ஆமா. இதனால் உனக்கு காலத்தில் பிள்ளை பாக்கியம் உண்டாகும் அப்படி என்று 5 மந்திரக்கல்ல கொடுத்துட்டு அவர் சொன்னாராம், என் வேலை தவம் முடிஞ்சு போச்சு, நான் ஏன் இலாசாரம் போறேன், என் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு ஒரு துருவ மண்டலம் போயிட்டார். ஆமா. பார்த்தாங்க. அப்படி சில காலம் கழியுது. பார்த்தாங்க எங்க அம்மா, என்னடா இது, நாம தூர்வாசருக்கு பணிவிட வேலை செய்தோம், ஆமா, அவரே 5 மந்திரக்கல்ல கொடுத்துட்டு இதனால குழந்தை பிறகு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமா. இது உண்மையா அல்லது பொய்யா, இதை சோதிச்சு பார்க்கணும். ஆமா. அப்படின்னு பார்த்தாங்களா எங்க அம்மா. ஆமா. இரவில் வராதவையா சூரிய நாராயணன் நினைத்து ஒரு மந்திரத்தை ஜெபித்து மணியாங்கல்லை தொட்டார். இது எதுல? ஆமா, நாடகத்துல மகாபாரத கருத்தின்படி. ஆமா. அதிகாலையில சூரிய உதிக்கும் பொழுது. ஆமா. அதை பார்த்தோம்னா ஆமா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? ஆமா, பிரகாசமா இருக்கும். வெயில் ஏறதா கண்ணு கூசுது, வெயில் சுடுதுன்னா சூரியன் திட்டுறான். ஆமா. ஆனா உதிக்கும் போது அது அழகா இருக்குமா? ஆமா. அந்த அழகை பார்த்த என் தாய் சூரியன் மீது ஆசைப்பட்டு மந்திரத்தை ஜெபித்து மணியாங்கல்ல தொட்டாங்களாம். சூரிய நாராயணன் பெண்ணே கண்ணே என்று ஓடி வந்தாரா. அருகாமையில் வந்த உடனே இந்த மந்திரம் எல்லாம் சென்று கட்டி எழுதி வந்தது. வந்து பெண்ணே குந்தமாதேவி, நான் உன்னை சேரணும் அப்படின்னு தூர்வாசர் கட்டளை. அவனை சேர்ந்தே ஆகணும். சூரிய நாராயணன் வந்து நிக்கிறார். பாக்குறாங்க எங்க அம்மா, ஐயா நான் சின்னஞ்சிறிய பிள்ளை, ஆமா, தெரியாம மந்திரத்தை சொல்லிட்டேன், மணியாங்கல்ல தொட்டுட்டேன், நான் செய்தது தவறுதான், என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க வந்த வழியே போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க எங்க அம்மா. அம்மா குந்தமாதேவி,
நான் உன்னை சேராமல் சென்று விட்டார் தூர்வாசனுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் நான் ஆளாகி விடுவேன். அதனால் உன்னை சேர்ந்தேதான் ஆகணும். அப்படி என்று சூரிய நாராயணன் அவருடைய தவப்படுமையினால் மந்திர சக்தியினால் 7 வயது பெண்ணாக இருக்கக்கூடிய எங்க அம்மா குந்தமாதேவி அறுவை தருவை மங்கை மடந்தை என்று சொல்லக்கூடிய 4ஆம் பருவம் 16 வயது பருவமங்கையாக செய்து அப்போது இருவரும் புரட்சி செய்தார்கள். அப்படி செய்த உடனே ரிஷி பிண்ட 25 பழமொழி போல அங்கவே இந்த மதலையான் அங்கவே நான் பிறந்தேன். பிறந்த உடனே பார்த்தா சூரிய பகவான் நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. அப்படி என்று 16 வயது பெண்ணாக எங்க அம்மா குந்தமாதேவியை மீண்டும் 7 வயது பெண்ணாவை செய்துவிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார், சென்று விட்டார். பார்த்தாங்க எங்க அம்மா 7 வயது பெண்ணா இருக்கும். இப்ப ஒரு குழந்தை பெற்று ஊருக்குள்ள எடுத்து போனா பாக்குறவங்க கேவலமா பேசுவாங்க. அப்பா கிட்ட சொன்னா நம்மள கேவலமா பேசுவாங்க. அதனால் என்ன செய்வது என்று தெரியாத என் தாய் என்ன செய்யறாங்க, ஓட்டோட்டமா அரண்மனைக்கு ஓடி சென்று ஒரு பெட்டி எடுத்து வராங்க. எதுக்கு? அடி நின்றானை ஒரு பெட்டி தண்ணி மேல வச்சா தண்ணி உள்ள போயிடுங்க பொட்டிய. நீங்க என்ன மிதக்குதுன்றீங்க? நான் மிதச்சு சொன்ன இது வரைக்கும் சொல்லலையா? ஓட்டோட்டம் அரண்மனைக்கு ஓடி சென்று என் தாய் ஒரு பெட்டியை கொண்டு வந்து, தங்கமயமான பெட்டி பார்ப்பதற்கு சங்கமா தெரியும், ஆனா அது ஒரு மரப்பெட்டி. பெட்டியை கொண்டு வந்து பெட்டியில் என்னை கிடத்தி, அப்ப 16 வயது பெண்ணால் தான் எங்க அம்மா. அப்ப எங்க அம்மா கட்டி இருந்த புடவைக்கு பேர் நாகவஸ்திர பட்டு. அந்த பட்டு புடவை அந்த பெட்டியில் வைத்து அந்த பெட்டியில் எண்ணெய் வைத்து அப்ப பாக்குறாங்க எங்க அம்மா, இந்த குழந்தை யாருன்னா பணக்காரன் கையில கிடைச்சா ஈஸியா வளர்த்துருவான். ஆனா ஏழைப்பட்டவன் கையில கிடைச்சா இதை வளர்க்க சிரமப்படுவான். அப்ப இதை எதனா வேலைக்கு அனுப்புவான். சின்ன ஒரு 5 வயசுல இப்போ வேலைக்கு போ அப்படி துன்புறுத்துவான். அப்படி என்று எண்ணம் கொண்ட என் தாய் அவங்க போடுறாங்க ஒரு நாக, அதாவது மாலை முத்து மாலை, நவரத்தின மாலை. அந்த மாலையை கழட்டி என் கழுத்தில் போட்டு அப்படி ஆத்தங்கர ஓரமா எடுத்துன்னு போறாங்க. கேட்டா பெட்டி ஏன்டா மிதந்து போச்சு உள்ள வாங்காத, பெட்டியில பொருள் வச்சா உள்ளதானே போகும், அது எப்படி மிதங்குச்சு அப்படின்னு கேக்குறா. அப்ப போறாங்க எங்க அம்மா. எங்க ஆத்தங்கர ஓரமா போய், அம்மா கங்காதேவி இதுல இருந்து இது என் குழந்தை கிடையாது, உன் குழந்தை, இதை உள்ள வாங்கி கொள்ளாமல் யாரிடமாவது ஒப்படைத்து விடு அப்படின்ற ஒரு சத்தியத்தை வாங்கினேன். பெட்டிய ஆத்திர விட்டுட்டாங்க. பெட்டியாகப்பட்டது மிதந்து டெல்லியாகி அஸ்தினாபுரத்தை நோக்கி வந்துட்டு போது. ஆமா, அப்படி வருகின்ற வேலையில் பெட்டி யார் முதல்ல பாக்குறான்? யாரு? அடி பெட்டி வருவதை செய்வதற்கு நதிக்கரைக்கு வருவது வழக்கம். பெட்டியை தேர்ப்பாக பாக்குறோம். ஏன் திருவிழாட்டு பார்க்கக்கூடாதுன்னு நம்ம கேட்கலாம். திருவிழாட்டு மன்னனுக்கு பிறவி குருடு, பிறவியிலே 2 கண்ணு தெரியாது. அதனால தேர்ப்பாக பெட்டி பார்த்துட்டு மன்னா
ஆத்துல ஒரு பெட்டி மிதந்து வருது. பெட்டி மிதந்து வருகிறது அப்படின்னு சொல்றான். யாரு? தேர்ப்பாகன். அப்ப பார்த்தாரு திருவிழாட்டுன. கண்ணுக்கு தெரியாதவன், காது கேட்காதவன், வாய் பேசாதவன் மூளை அதிகம். மூளை அதிகமா இருக்கும். ஆமா, அது வேணும் வாஸ்தவம் தான். உன்னை வெட்டி வட்டை என்ன சொல்றான்? அறிவு அதிகம். ஆமா. அப்படி இருக்கும் பொழுது பார்த்தார் திருவிழாட்டுன. இவ கேட்ட மாதிரிதான். ஆமா. பெட்டியில எதனா பொருள் இருந்தா ஆமா அது உள்ள போயிட்டு இருக்கும். உண்மைதாங்க. அது மிதந்து வருதுன்னு சொன்னா அப்ப வெறும் பெட்டியா வருது நினைச்சுன்னு அப்படியே தேர்ப்பாக ஆத்துல பெட்டி வருவது உண்மைன்னு சொன்னா. ஆமா. பெட்டி எனக்கு சொந்தம். பெட்டிக்குள் எது இருந்தாலும் உனக்கு சொந்தம். பங்கு பிரிக்கிறாங்க. ஆமா. தேர்ப்பாக போய் பெட்டி பிடிச்சுன்னு வந்து நதிக்கரை மீது வைத்து பெட்டியை திறக்கும். திறந்த உடனே என் தந்தை சூரியநாராயணன் என்னை பார்க்கவா, என் தந்தை பார்க்கவா அப்படி சொல்ல வீரண்டு கத்தினேன். அப்ப பார்த்தார் திருவிழாட்டினேன். அப்படியே தேர்ப்பாக ஆத்துல பெட்டி வருதுன்னு சொன்னேன். ஆமா. ஏதோ குழந்தை சத்தம் கேக்குது. அந்த குழந்தை என் கையில குடுறா அப்படின்னு கை நீட்டினாராம். அப்ப நான் பார்த்தேன், யாரோ இல்லாதப்பட்ட ஏழை ஏதோ யாசகம் கேக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு என் தாய் போட்டா பாரு நவரத்தின மாலை, அதை அறுத்து அவர் கையில கொடுத்தனாம். அப்பவே அப்ப பார்த்தார் திருவிழாட்டு தேர்ப்பாக கொடுப்பதற்கே பிறந்த குழந்தை நம்ம வளர்க்கலாம்டா அப்படி என்று வளர்க்கின்ற நேரத்தில் எனக்கு முட்டி போட்டு போற வயசாச்சு. என் தந்தை எடுத்து சென்று என்ன ரதை வீட்டுல தேர்ப்பாக எடுத்து சென்று அரண்மனையில் விட்டுட்டு தேர்தலில் வேலை பார்க்கறாரு. அவர் வேலை செஞ்சுங்கிறாரு. அப்ப முட்டி போட்டு போற வயசு இல்லையா? திருவிழாட்டு சாப்பிட உட்காராரு. அவர் சாப்பிட உட்கார்ந்தா ஒரு வேலைக்கு 32 களைய, இப்ப அதுக்கு பேர் பாத்திரம். அப்ப அதுக்கு பேர் களையம். 32 களையத்தில் சாதத்தை வைத்து சாப்பிடுவது வழக்கம். ஏன்னா ஒரு பாத்திரம் ஒரு களையத்திலிருந்து ஒரு பிடி சாதத்தை எடுத்தா மறு பிடி புழுவா மாறிவிடும். இது யார் கொடுத்த சாபம்? அஷ்டகோண முனிவர் கொடுத்த சாபம். அதனால் 32 பிடி சாதத்தை சாப்பிடுவது வழக்கம். அதனால் சாப்பிட உட்கார்ந்தார் பாரு. அவர் ஒரு பிடி சாதத்தை எடுக்கவா முட்டி போட்டு ததுமி சென்று அவர் சாதத்தை எடுக்கவும் நான் போய் என் கையை வைக்கவா என் கரத்தை வச்ச உடனே புழுவா மாறக்கூடிய சாதமாவே நின்று விட்டது. அவன் பார்த்தார்கள், களையத்து புழுவை நீக்கியதால் களையத்து புழுவை நீக்கிய அப்படின்னு பேர் வச்சது. ஆனா இதுக்கு வார நாடகத்துல மகாபாரதத்தின்படி இவ்வளவு அழகா இந்த குழந்தை இதுக்கு என்னன்னு பேர் வைக்கலாம் அப்படி என்று எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல பார்த்தது ஆகாயத்துல ஆசிரியர் சொன்னதான் அந்த குழந்தைக்கு கர்ணன்னு பேர் வைங்க அப்படின்னு சொன்னதான். எனக்கு வசுசேனன் இன்னொரு பேரு வசுசேனன். இப்ப நான் கேக்குறேன், எங்க அப்பா யாரு? சூரிய பகவான். எங்க அம்மா யாரு? குந்தமாதேவி. என் தம்பிங்க யாரு? பாண்டவர்கள், ராஜாக்கள். அதனால என்ன செய்யணும்? அடிக்கட்டி நீ வர வேண்டாம், கெட்டி தாம்பூலம் சொன்னேன். திரைமறைவா இருந்து தாம்பலம் கொடு, நான் வாங்கின்னு போறேன்னு சொன்னேன். ஆனா இப்ப என் குலாச்சாரத்தை மொத்தத்தையும் சொல்லிட்டேன். நான் யாருன்னு மொத்தத்தையும் சொல்லிட்டேன். நீ திரைமறைவா தாம்பலம் கொடுக்க கூட வேணாம். நீங்க கொடுத்த மாதிரி தாம்பலம் அந்த தாம்பலத்தை விசிறி கடாசனா பொறிக்குன்னு போறேன்னு சொல்லாவிட்டேன். செத்துட்டா வரிவாடின்னு கேட்டேன். என் பீசா கால் கூட வராது சொன்னாங்க. இன்னைக்கு வந்து நான் யாரு தெரிஞ்சு பார்த்து நீ வாமா ஆமா போன கெஞ்சிராளனா கொஞ்சிராளனா ஒரு படி 100 தூரம் நிக்கட்டும். எப்படி செத்துட்டா பீசா கால் கூட வர, நீ இப்ப வந்து நான் என்ன போறேன்? அந்த
சாவுக்காவது வந்து பாப்பிடுனா எம்மாடா நெக்குலு எம்மா கீழால் போய் இருந்தா நீ வரம் ஏன் அப்படி பாக்குறா சொந்த பண்ண மூஞ்ச கூட நான் பார்க்க மாட்டேன் பேசுகால் கூட வராது மாமா நான் பாரு 14 வயசு கொஞ்சம் வயசு தான் இருக்கான் என்னப்பா ஐயா மன்னவா ஐயா மன்னவா எத்தான நாதாவதி முகம் பாராமல்லா அதாவது கேட்பார் பேச்சு கேட்பார். அதாவது ஆத்துல போய் தண்ணி எடுக்கும் போது அவர் சொல்லிட்டாளுங்க நீங்க தான் தேர்ப்பாகணும். என்னற படிச்சாலும் பெண் புத்தி என்னற படிச்சு என்னற படித்து எழுத்தர வாசித்தாலும் பெண் புத்தி பெண் புத்தி தான். இது ஒரு பழமொழி கத்துன்னு எத்தனை குடும்பத்தை சொல்லுங்க. என்ன ஏதோ பேரும் பண்ணிட்டு நான் தெரியாத பண்ணிட்டேன் அப்ப நான் கெஞ்சனும் பைத்தியக்காரனா இல்ல கெஞ்சன்றியா நான் குந்தமாதேவிக்கு மாமன் இவர் ராஜாக்களுக்கு பங்காளி அர்ஜுனன் என் தம்பி நீயும் என் தம்பி அப்படி சொன்னியா நீ அன்னைக்கு கேட்டியா அன்னைக்கு கேட்டியா ஆத்துக்கு போனா எவ்வளோ பேசுனா குளத்துக்கு போனா எவ்வளோ பேசுறா நான் போட்டேன்னேன் வந்து நீ யாரு நீ கேட்ட இது இருக்கும் கேட்டாதான் பதில் சொல்றதுக்கு கேட்டியான்னு கேட்கலாம் சொல்ல முடியும் அதேதான் மாமா நான் செஞ்சு இருந்தா அதை மன்னிச்சு இப்ப செய்யவா ஏதோ தப்பு தவறு தப்பா நேரா ஏதோ செஞ்சு தப்போ தவறோ நடந்து போச்சு இப்ப அதே பேசுறியா மாமா அரண்மனைக்குள்ள நீ வாரும் கன்னியா பொண்ணு இருக்கு சொல்லுங்க அவ சொல்றா மன்மத போன மாலை ஆமா கன்னியா பொண்ணு இருக்கு சொல்லுங்க சொல்றது நியாயம் ஆமா அடி காமன் கண்ணை உண்டானுக்கு காமன் கண்ணை உண்டானுக்கு மன்னிக்கிறவன் மனுஷன் தப்ப மறக்கிறவன் பெரிய மனுஷன் நான் செய்த தப்பே மறந்துட்டேன் மறப்போம் மன்னிப்போம் அதை விட்டுடு ஆனா நீ இப்ப என்ன சொல்ற மன்மத பானைய மாலை தொலைக்க காமன் கடை மீறுதுன்ற உனக்கு காமன் கடை மீறுது ஆனா எனக்கு என்ன நடக்குது என்ன ஆகுது என் எதிரி அர்ஜுன வந்துட்டு எங்கடா கர்ணன் கேட்டுட்டா நான் வாழ்ந்தே புண்ணியடா பழம் யாரு யாரு அந்த விஜய் அந்த
சமயம் என்கின்றவரை காணாதவர் நீதி நெறி தவறாதவரா என்ன குத்தம் நீதி நெறி தவறாதவர் அவங்களை சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறான் புத்தகத்திற்கு கண்ணே பொண்ணுருகி சாமி இல்ல இப்பதான் உன்னை பாக்குறேன். ஆமா இந்த முதல் நாள் ஆண்டுவா பாக்குறேன். இன்னைக்குதான் பாக்குறேன். இன்னைக்கு அவளை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படிங்க? அவ சொல்றா மன்மதமானவன். ஆமா அவளை பார்க்க எப்படி இருக்கு? எப்படி இருக்குது? அடி அம்புஜமே செம்பொன் கிளி பொன்னால் உருக்கி ஊத்தப்பட்ட ஒரு சிலை போல ஐயா பெண்களுக்கு உண்டானாதா நீங்கள் போகும் இடம் தான் இங்க போறேன்னு சொல்றீங்க. ஆமா எங்கய்யா போற அப்படின்னு கேக்குறேன். என்ன இது இது யார் போட்ட பாட்டு? இது தேவராம் மற்றும் ராஜகோபால் ஆசிரியர் எழுதுனது. அதாவது ஒரு நாலு தனியா கூட வரலாம். இவங்க கேட்டிருக்கலாம் கேட்க இது வேற ஏதோ பாட்டு போறாங்கன்னு நினைக்கலாம். ஏதோ வேற பாட்டு இல்ல. இது கர்ணமோட்சம் 3 வாத்தியார் எழுதிருக்காங்க. அதுல ஒரு வாத்தியார் தேவராம் மற்றும் ராஜகோபால் ஆசிரியர் பாட்டு. அப்புறம் அந்த பக்கம் மாறிடும். அதனால் போறேன்றே எங்கய்யா எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறேன். அடி அண்ணல் அந்த துரியனுக்கு மணிமுடி சூட்டுவதற்காக என் சித்திரமே நான் சென்று வாரேன். ஆமா ஐயா சித்திரம் போல் என்னை விட்டு சீக்கிரம் நான் போறேன் என்றீர். சிங்கமே நீ போகலாகுமா எனது கண்ணே பொண்ணு இருக்கு. எங்க எடுக்குமோ எங்க விடுமோ அங்கதான் வரும். ஆமாங்க எங்க சிங்கமேனி போகலாகுமா? ஆமா கண்ணே பொண்ணு இருக்கு. சொல்லுங்க. சிங்க போல நான் நோயாகி அந்த தேர்வு என் தன்னை கொள்வதற்கு அறுவையே நான் சென்று வாரண்டி.
பாடி பாடினேக்கிறார் சாமி. 60 கோடி துரியோதனன் நயவஞ்ச வித்தாரான் கெட்ட எண்ணம் முடிச்சவன். இதுக்கு என்ன பண்ணணும்பா? என்னடா இது? அந்த இரவில் பிரியா சொந்தக்காரு. அந்த இரவுக்கார தம்பி பெரியப்ப மையன் இரவுக்காரன பிரியமா கொண்டு சண்டைக்கு போய் என்ன பலன், உனக்கு என்னடா பலன் அப்படின்னு கேக்குறாங்க. அது கேக்குறது என்ன அடி பலன் உண்டோ இல்லை எதுனா பலன் நான் கேக்குறேன். அடிச்சுன்னா கழுத்து கண்ண என்ன பலன் இருக்கு? இது வரைக்கும் ஒன்று சாப்பிட மாட்டேன். யார் போட்டான்? எனக்கு சாப்பிட மாட்டேன். நம்முடைய பிள்ளைக்கு இது நாள் வரைக்கும் அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டுமே அந்த சாப்பிட்டதை கூட மறந்துட்டு ஐயா பலன்னு கேட்கிறேன். இது எந்த வகையில சாப்பிட்டது வரலாமா? மாத்தி கேளுங்க சொல்லுண்ணா. அந்த பாவத்தை அனுசரிக்கும் தமிழாய் பாவத்தை கலாமோ கொத்தவராஜபுவா பாவத்தை காக்கும் அந்த ஐவரை சேர்வமாய். நீ சொல்றது நியாயம். ஏற்கனவே சொன்னா போனா உங்களுக்கு ஆபத்து வந்துடும் போவாத சொன்னேன். இந்த அண்டமே இடிந்து என் மண்டமே குண்டவன் வீட்டுக்கு ஒரு நாள் ரெண்டு கிடைக்க மாட்டேன். மனைவின் பாதை தடுக்கிறேன். உன்னை போல் ஏற்கனவே வளர்த்தேன். தீவட்டி அருகி வைத்த தீபத்தின் வெளிச்சம் உண்டோ? பாவத்தை அனுசரிக்கும் பாம்பன் ஆபின்வாய் கொடியோனுக்காய் பாவத்தை நீக்கலாமோ ராஜபுரம் தீவட்டி இருக்குது. தீவட்டி பக்கத்துல ஒரு சின்ன சிம்பிள் விளக்கு வச்ச விளக்கு தெரியுமா? அந்த துரியோதன் தீவட்டி மாதிரி இருக்கா. அதனால நீ வந்து சிம்பிள் விளக்கு மாதிரி இருந்து காக்கு வந்த ஐவரை சேர்வோம். இன்னைக்கு தாண்டி உனக்கு தெரியும் ராஜா கல்யாண தம்பினே பார்த்து தெரிஞ்சு நீ வா போய் சேர்ந்துக்கலாம் நீ கூப்பிடுறேன். இது நியாயமான கருத்து. ஆனா எனக்கு என்ன பண்ணா துரியோதன என்னவன் இனியான் என்று யாவரும் அறியார் என்னை மன்னவன் திருதராஜன் மகன் என்று வளர்த்தான் பெண்ணை உன்னிட வசனம் கேட்டு உயர் பஞ்ச பாண்டவாளை பண்ணமாய் சேர்ந்தேன். ஆனால் வைகுந்தம் கிடைக்கும் போது இன்னைக்கு சொல்லிட்டேன் தம்பி இவர் ராஜாக்கள் இவன் வா சேர்ந்துக்கிறான். ஆனால் தனக்கென்று 100 பிள்ளை இருக்கு. அன்னைக்கு நான் யாருன்னே தெரியாது. என்னை பெற்றெடுத்த தாய் தகப்ப யாரு தெரியாது. அப்படி தெரியாத காலத்தில் தனக்கென்று 100 பிள்ளை இருக்கு. என்ன ஒரு பிள்ளையா வளர்த்தான் திருவிழாட்டு. தனக்கென்று தம்பிமார் இருக்கு. என்ன ஒரு அண்ணனா பார்த்தான் துரியோதனன். அவனை விட்டுட்டு இன்னைக்கு உன் பேச்ச கேட்டு என் தம்பிதான் இவர் ராஜாக்கள் நான் போய் சேர்ந்துட்டேன். நாளைக்கு நான் செத்தா கூட சொர்க்கம் கிடைக்காது. அதனால உன் வார்த்தையை கேட்க மாட்டேன். எதுக்காக வளர்த்தான் ஏன் வளர்த்தான் எது தெரியாது அவனுக்கு. புலிகளை பிடிக்க வென்று போதில் அவர் சங்காட்டி நதியாவும் செய்கின்ற நன்மை போல் உண்மை பொலியாதி கொடுக்கான் என்றாய் பொருந்தவே வளர்த்தான் என்று அலையுதே எந்த நாவி ஐயோ நான் என்ன செய்வேன். அதாவது புலிய பிடிக்குன்னா ஆட்டுக்கடாவை கொடுத்து ஒரு குண்டுல விட்டு அந்த புலியை பிடிச்சிடுவாங்க. அதனால
தெருவுக்கு வந்தா வைய ஒரு நாட்டாம் பண்ணுவானா அதனால அடினா அவன் கேட்கறது நியாயம். துரியோதனை அவன் எதுக்காக வளர்த்தான்? பின்னாடி சண்டன் வந்தாக்க புறாத்தி நீ பிடிக்கிற அதனாலதான் வளர்த்தான்ற அவன். அதனால கெட்டவனா அவன். இவன் இல்லவள இவன் பேர் தெரியுமா? அடி ஒருமனதாய் துரிய மகாராஜன் தானும் அடி விந்தையாக இருவரும் உன் விடுதி வந்து விதியினாலே அவதரித்த பாரன் தன்னை அவன் எந்த மடி மீதில் எடுத்து விட்டான். நீதி குலத்தோன் என்ன கடை தொடாதே என்று எடுக்க என் முகத்தில் முந்தானை படவே முந்தானையை கிழித்து இந்த முகத்தினர் போட்டாய் பெண்ணே. சொல்றா இன்னைக்கு சொல்றா துரியோதனை கெட்டவன் 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 என்ன பண்ண தெரியுமா? எனக்கு இவளுக்கு பிறந்த பாரு குழந்தை விஸ்வகேது அது இருக்குது. குழந்தை இருக்கு சரியா? பார்த்தான் துரியோதனன் அண்ணனும் அண்ணியும் பிரிஞ்சிருக்காங்க. எப்படியாவது ஒன்னா சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சுன்னு சரி பிள்ளை பாசத்தை காட்டணும். பிள்ளை கிட்ட பேசுற மாதிரி ஜாடமாடியா 2 பேரும் ஒன்னா பேசி சேர்ந்துருவாங்க. பிள்ளை மேல இருக்கிற ஆசையிலாவது பேசிக்க மாட்டாங்களா அப்படின்னு என்ன பண்ண துரியோதனன் என்ன ஆளு விட்டு கூப்பிடுறான். அண்ணா அப்படின்னா என்னடா அண்ணன் இன்னைக்கு நாடை சுத்தி பார்க்கலாம் வாடா போலாம் சொன்னா அண்ணா இந்நாள் வரைக்கும் நீ ரதம் ஓட்டுனேன் நான் உட்கார்ந்து வந்தேன் இன்னைக்கு நான் ரதம் ஓட்டுறேன் நீ உட்கார்ந்து வாங்க சரி ஓட்டா போலாம் நாடை சுத்தி பார்த்துனே வந்தோம். இவர் தான் அரண்மனை இங்க நேராவே வண்டி நிறுத்தணும். ஏன்டா நிறுத்துறேன்னு கேட்டேன். அண்ணா உங்களுக்கு மதனைக்கு பிறந்த குழந்தை விஸ்வகேது உள்ளவரான் பாத்துட்டு போலான்றான். பயம் ஒரு பக்கம் இருக்குது. இவ ஏற்கனவே நம்ம பக்கம் கோபமா இருக்கிறான். நம்மளை பார்த்தாலும் தெரியாது கேட்காத கேள்வி கேட்பா. வேணாம் வேணாம்னு சொல்லலாம்னு வருது வாய் பிள்ளை பார்க்கலான்ற ஆவல் அடிச்சா கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு போயிட்டோம். ஆனா என் வீட்டுல இல்ல அன்னைக்கு நாவளே வெள்ளிக்கிழமை தண்ணி எடுத்து வர குளக்கரைக்கு போயிட்டு குழந்தை மட்டும் யானை எடுத்துக்கிட்டு இருக்கு. அது தூக்கி என் கையில கொடுத்தான் துரியோதனன். பாருண்ணா அப்ப நம்ம குழந்தைய பாருங்க பாரு நான் உட்கார விஷயம் கையில கொடுக்குறேன். பிள்ளை பேழக்கிற ஆசை கையில வாங்கிட்டேன். மொத்தம் கொடுக்க போற நேரம் தண்ணி எடுக்க போன வந்துட்டான். 2 கோழி எடுத்து வந்தான். தலையில ஒண்ணு இடுப்புல ஒண்ணு வெள்ளிக்கிழமை பார்க்கல தலைவாசப்படி பார்க்கல வாசப்படியிலே போட்டு உடைச்சு ஒரு இழி கொடுத்தோம். வரலாமா என் பிள்ளையை தொடலாமா என் பிள்ளை கூட வாங்கிக்கணும் அப்படி திருமணம் அவ கட்டி இருந்த சேலையோட முந்தானைய முதல்ல லேசாப்பட்டுச்சு. பட்டாயிட்ட தப்பு அப்படியே பலதரப்பட்டுச்சு. ஆனா பட்டுச்சு பாரு எதோட பட்டுச்சோ அதோட கிழிச்சா. உனக்கு பிடிக்கல கிழிச்சுட்டேன் கடாசிட்டு போ இல்ல எங்கன்னா குப்பை தொட்டில போட்டு போ இல்ல கண்ணால பார்க்கவே கூடாது நெருப்பு வச்சு கொளுத்திட்டு போனா என்ன செய்ய தெரியுமா? எதோட கிழிச்சாலும் அதோட உருண்டியா உருட்டி காரி துப்பி என் முகத்திலே போட்டு போனான். அப்ப அண்ணனையும் அண்ணியும் ஒன்னா சேர்க்கணும் கூட்டு போன துரியோதனன் அவன் நல்லவனா? ஆம்பிடியா மேலதான் முந்தாளி படிச்சு பார்க்காத கீழ்ச்சி போட்டு போனாலே இவன் நல்லவனா? என்பதெல்லாம் பெண்கள் வசனம் என்று பெரியோர் வார்த்தை உண்மையாக கேட்டிருந்தோம். இது நான் செய்ததெல்லாம் சிந்தையில் நினைக்க வேண்டாம். அந்த பாதக துரியாசை சொல்லிட்டேன். பெண்களுக்கு புத்தி கண்ணி அதாவது என்ன படித்து எழுத்தர வாசித்தால் பெண் புத்தி தெரிஞ்சோ தெரியாம தப்பு செய்தா ஒத்துக்கிறேன். இல்ல விட்டுடுங்க பங்காளி மோசம் தப்பு நீ முதல்ல சொன்னது நியாயம். என்ன மன்னிச்சு மறுபடியும் துரியோதனன் கெட்டவெல்லாம் சொல்லக்கூடாது. அதை ஒத்துமை முன்னமே நடந்து போன மொழியை நான் கேட்கவில்லை. என்னிட உலகத்தோரோட 7 பேர் விஜயனோடு வண்ணமா யுத்தத்தை முழுவா காய்தான் உத்தமே பார்க்கணும். அதை விட்டு தள்ளு. நீ சொல்றதுல நியாயம். குப்பையை நோண்ட நீ என்ன பத்தி ஒரு குறை சொல்லுவேன், நான் உன்னை பத்தி ஒரு குறை சொல்லுவேன். திரும்பி நீ என்ன பத்தி ஒன்று சொல்லுவேன், நான் உன்னை பத்தி ஒன்று சொல்லுவேன். சொல்லிட்டே போனா சண்டையிலே தான் போகும். சமாதானத்துக்கு வராது. அதனால அடி
கோதண்டம் இறையானார் போல் திவிதை உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ண தேவராலே ஆவியும் வழியும் அந்த அர்ஜுனன் அடிய செய்வான் சுவாமி யார் கொள்வான் கிரியதா துவாபரம் அந்த துவாபரத்துல என்ன செய்ய தெரியுமா 5000 செய்தா தேவை பின்னாடி சொல்லுவாரு பகவான் கொண்டுடுவான் போவாத அப்படி சொல்றேன் அதுதான் சொன்னேன் ஒரு சின்ன கதை சொல்றேன் அதை கேட்டு நீ தீர்ப்பு சொல்லு நான் வந்து சொல்றேன் முந்தி ஒரு காலம் தான் பெரும் காலம் அடியே பானுமதி என் தம்பி எங்கன்னு கேட்டேன் மாமா 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 தான் மைக் தான் 16 வருஷமா அதேதான் மாமா ஓடி பொண்டாட்டி அவன் பரவாயில்ல இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் பொண்டாட்டி விட்டு ஒரு பெருமை வச்சான் அட நானே தப்பு பண்ணிட்டு ஒரு எந்த வச்சுக்க நான் என் மேலே குற்றத்தை வச்சுக்க 16 வருஷமா பொண்டாட்டி விட்டா ஆம்பளை இடையே ஒரு நாளைக்கு இருக்க மாட்டேன் அந்த காலத்து ஆம்பளை நான் 16 வருஷமா இருந்து எதனால வீட்டுல ஆம்பளை அவன் உள்ள கூப்பிடணும் அத சொல்லு பிடிச்சிட்டாங்க நாய்த்தா உள்ள புருஷன் இல்ல துரியோதனை அங்க இல்ல நீ போன நல்லா புடிச்சு பேசலாம் அதாவது நீ போன உடனே மாமா அங்க ஆள் இல்ல அப்படி போன் வீட்டுக்கார ஆள் இல்ல அவன் மூஞ்சிக்காரனால அவர் அங்க போவாரா நான் எங்க நிக்கிறது தெரியுதா உங்களுக்கு வீட்டுக்கு போய் அடியே பானுமதின்னு தான் கூப்பிட்டுக்கிறேன் வாங்க மாமான்னு தான் கூப்பிட்டுக்கிறேன் அதை விட அடுத்தவங்க பொண்டாட்டி வாடி பொண்ணு அம்மா ஒரு உரிமை நீ கூப்பிட்டுருவேன் நான் கேட்கறேன் அடியே பானுமதியான் தம்பி பொண்டாட்டி தான் பொண்டாட்டி சொன்னேன் ஆனா அதை விடு போய் கூப்பிட்டேன் தவற நீ சொல்லலாம் 16 வருஷமா நான் விட்டுட்டு போட்டேன் பானுமதி வச்சிருந்தாங்க விடுவாரு நீ நினைக்கலாம் ராம எப்படியோ கர்ணன் அப்படியா நான் சொல்லலப்பா நான் கர்ணனும் கிடையாது ராமனும் கிடையாது நான் அயோக்கியம் தான் விட்டுரு வேஷத்தை கலைச்சா இந்த வேஷத்துல கர்ணன் அப்படித்தானே ராம எப்படியோ கர்ணன் அப்படிதான் தன் மனைவியை தவிர்த்து வேற ஒரு மனைவி ஏறது பார்த்தது கிடையாது அதனால அடியே பானுமதி என்ன வாங்க மாமான்னா எங்க தம்பி எங்கன்னு கேட்டேன் கானகத்துக்கு வேட்டைக்கு போய்க்கிறாங்கன்னா ஆம்பளை அந்த வீட்டுல நம்ம இருக்கக்கூடாது போலான்னு திருமணம் மாமா இருங்க வந்ததே வந்துட்டீங்க உங்க தம்பி வர்ற நேரம் ஆகி போச்சு இருந்து பாத்துட்டு போங்கன்னா ஒரு நிமிஷம் நின்று மாமா எவ்வளவு நேரம் சும்மா இருக்குது உங்க தம்பி வர வரைக்கும் பொழுதுபோக்க என்ன விளையாடலாம் அப்படின்னா என்னாடி என்னமா விளையாடலாம்னு கேட்டேன் தாயம் விளையாடலாம் அப்படின்னு சொன்னா அப்படி சொன்ன உடனே என்ன செய்தோம் சொன்ன உடனே பாச்சனை எடுத்து வந்து இருவரும் எதிரெதிராக உட்காரும் தோட்டத்து வாசப்படி பார்த்த மாதிரி நான் உட்காரேன் எனக்கு எதிர உட்காந்து திருவாசப்படி பார்த்த மாதிரி அவங்க உட்கார்றாங்க உட்கார்ந்த உடனே விளையாடுறோம் 3 ஆட்டம் விளையாடுறோம் 3 ஆட்டமும் அவளே ஜெயிக்கிறான் என் ஆட்டம் தோக்குது ஏன் ஜெயிக்கும் எப்படி ஜெயிக்கும் ஆட்டத்து மேல ஒரு விருப்பம் இருந்தா அதுக்கு ஒரே குறியா அண்ணா ஜெயிக்கும் அதுல நினைப்பு இருந்தா அது ஜெயிக்கும் அவளை பாத்துக்கிறியா அண்ணா அந்த சின்னல்லையே போச்சு இந்த காயை பார்த்து ஆனா தானே அந்த காயை பார்த்து நல்லா ஏய் நீ எதை வேணாலும் பண்ணி நீ எதை நாளைக்கு பேசுறேன் அதை பத்தி ஆனா நேத்தான பூரா வாங்க இப்போ வாங்கினேன் உடம்பு என்ன எந்த சோல்டர்ல அப்படி அடிச்சு ஆனா சொன்னது நியாயம் நீ எது வேணாலும் பண்ணு திருப்பதிக்கு நடப்பயணமா போனா கூட சரிதான் அங்க தாயம் இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும் கண்டிப்பா பகவானே நான் நடப்பயணமா வரேன் தாயம் வீணா அது விழணும் நீ எம்மா வேணாலும் போடு அவங்க ஜெயிக்க வரைக்கும் நம்ம தாயமே விழலாம் நாம எப்படி ஜெயிக்கிறது இவ ஆட்டமே ஜெயிச்சுருக்குது நம்ம ஆட தோத்துனே இருக்குது எதுக்கான பொம்பளை ஜெயிக்கிறது தோத்துனே இருக்கிறதா அப்படி என்ன செய்யுத அடி ரோஷம் மூட்ட சூரியன் காலையும்
காட்டுக்கு வேட்டைக்கு போன துரியோதன வீட்டுக்கு வந்துட்டான். இதை நான் பார்க்கல. ஏன்னா நான் இந்த பக்கத்துல இருக்கிறேன். தோட்டத்து வாசல் பார்த்தேன். வந்துட்டாயில துரியோதன வந்தது யார் பார்த்தது? பானுமதி பார்த்துட்டா. பார்த்து என்ன செய்தா? மன்னவன் வருவதை கண்டு மங்கையாவர் தான் அறிந்து ஏகினார். அச்சப்பட்டு எந்திரிச்சிருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன், இவன் என் ஆட்டம் ஜெயிக்க போது எந்திரிக்கிறான் அப்படின்னு நினைச்சுனேன். ஏ பானுமதி எங்க போற உட்காரு அப்படி கை நீட்டின பாரு. இப்படி கை நீட்டின உடனே என் கையாகப்பட்டது நீட்டின உடனே என்னாச்சு? அவன் லாசையாக போட்டிருந்தாங்க. கையில மாட்டி மணி அருந்து முத்துக்கள் பூரா பலபல சேரி போச்சு. அப்ப துரியோதனன் அடிக்கணும். அவனுடைய முத்து மாலை கைக்கு விழுதுனா அது எந்த இடத்துல போயிருக்கு? போயிருக்கோம். அந்த நேரத்துல துரியோதனன் வந்தான், உங்களை பார்த்தான். அது ஒண்ணு மாதிரி நம்பாத. என் கையில மாறுபாடு பண்ணல, ஒரு போர் மேலே பண்றான். உட்காந்து நீ தான் பானுமதி, நான் தான் கர்ணன். துரியோதனன் எங்க சாரு அடிச்சனா பள்ளி வந்துரு போ. துரியோதனன் வரான். ஏந்திரி. சரியா போச்சு. மொத்தமா கட்சி போச்சா? அது நீ வேற செஞ்சு காட்டுறான். உட்காரு. ஏந்திரி. மகாராஜாவுடைய சந்தேகம் பிடிக்காது. அவதான் பானுமதி. ஆமா நான் தான் கர்ணன். ஆமா விளையாடினே இருக்கிறோம். ஏந்திராளா? இப்ப எங்க மணி தொங்குது கீழே. இப்ப மாட்டேன் ஆகும். நீங்க நினைக்கிற மாதிரியான கை போச்சா? அங்க காடுத பாரு. இதுதான் இது ஒரு சாத்தா காட்டிக்கிறாங்க. அப்படி கிடையாது. மணி படிச்சா மணி அறுந்து போச்சு. நம்மளாம் மயிராசி. சரி. ஆனா துரியோதனன் ஓடி வந்தான். என்னையும் பாக்குறான். என்ன செய்யறான்? மணி அறுந்த உடனே என்ன நடக்கு தெரியுமா? என்ன நடந்துச்சு? துரியன்னும் அருகில் வந்து பிரியம்மா மணி பொறுப்பு அடுத்த முண்டாட்டி கூட தனியா இருந்தது ஒரு தப்பு. மார்புக்கு நேரா கை போய் மணி இருந்து போச்சு. இவனே இப்ப என்ன கேள்வி கேட்கறான்? அவன் என்ன நினைப்பான்? அதாவது பூரா இருந்து பாக்குறோம், அதாவது 1000 கேட்கலாம். ஆனா ஒரு பொண்டாட்டி மார்பு நேரா ஒருத்தன் கை போயிடுச்சு ஆம்பளை என்ன நினைப்பான்? பாக்குறோம் கூட பார்த்து கண்ணால பார்த்து மணால வசம் போடுவான். ஆம்பளைக்கு எம்மா கோவம் வரும். இவன் என்ன நினைப்பானோ? ஐயோ அப்படின்னு நினைக்கிறேன். வேண்டாத தெய்வத்தெல்லாம் வேண்டேன். எதை அரிபரந்தாமா என்று என் தம்பி என்ன நினைப்பானோ அப்படின்னு வேண்டாத தெய்வத்தெல்லாம் வேண்டேன். வேண்டிட்டு நிக்கிறேன். துரியோதனன் என்னையும் பாக்குறான், பானுமதியும் பாக்குறான், கீழே விழுந்த ஆட்டத்தையும் பாக்குறான். பார்த்துட்டு என்ன செய்யறான்? ஏ பானுமதி அப்படின்னு கூப்பிடுறான். கூப்பிட்டு என்ன செய்யறான்? என் நெறியை அறிந்த மன்னன்
அப்படி என்று அழைத்து அமர வைத்து விளையாட வைத்து என் ஆட்டம் ஜெயிக்க வச்சு என்ன ஜெயிக்க வச்சு அழகு பார்த்தான் என் தம்பி துரியோதனன். எப்ப அன்னைக்கு பங்கப்பட்ட சபையில அன்னைக்கு முடிசூட்டி அழகு பார்த்தான், என்ன பெருமையா காப்பாத்தணும். இன்னைக்கு பயந்திருந்த மாதிரி போறோம், இன்னைக்கு ஜெயிக்க வச்சு அழகு பார்த்தான். அப்பேற்பட்ட என் தம்பி துரியோதனன் அந்த பிரியமுள்ள ராஜனுக்கு ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டேன். சண்டைக்கு போர்த்தான் ஒரு நாள் கூட உங்களுக்காக என் கையால் ஆமா நீங்க ஸ்நானமானம் செய்துட்டு வாங்க. நீங்க போதும் கண்ணே பொண்ணுருகி கண்ணே பொண்ணுருகி என் வாகர முன்னு வாகர பின்னாடி வேற ஒண்ணும் இல்ல. அவன் நேரம் வந்து பதறான். கண்ணே பொண்ணுருகி உன் ஆசை நிறைவேறி போச்சு. ஆனா இவ செய்யறது தெரியுமா, ஒரு மனிதன் சண்டைக்கு போறோம் சாப்பிட்டு போக கூடாது. ஆனா அவன் சாப்பிட்டு போக சொன்னான், சாப்பிட்டுட்டேன். ஆனா எல்லாத்தையும் மறுத்து பேசக்கூடாது, இதுக்காவது ஒன்றுத்துக்காவது ஒத்துக்கணும். அதனால சாப்பிட்டுட்டேன். கண்ணே பொண்ணுருகி அப்படின்னு நான் போறேன் புருஷேத்திரோ அருமையன் கண்ணே
கேட்பது நியாயம். நீ போயிட்டா செத்துருவையா போவாதையான்றா. ஆனா எதுக்காக போறேன்னு இவனுக்கு தெரியல. அடி செஞ்சோத்து கடன்